அங்கே முன்னாடியே கட்டலாம்லைங்க. எம்சா நீ பாருங்கள், அங்கே முன்னாடி கட்டினா முன்னாடி எல்லாம் க்ளீனாக இருக்கும். கொஞ்சம் தண்ணி வச்சுருங்க, குடிக்கட்டும். என்னைய பாருங்க, என்னது குதிரைக்கு தண்ணி வைங்க. இங்கே பாருங்க, என்னைய பாருங்க, பக்கெட் இங்கே இருக்குல்ல, அதில் கொஞ்சம் தண்ணி கொடுங்க. இந்த இவங்க குதிரைக்கு தண்ணி வைக்க போகிறாங்க. அது ரொம்ப நேரமாக சாப்பிட்டுருச்சு, தண்ணி தாகம் அடிக்குது அதுக்கு. அது பாருங்களேன், ஒரு பக்கெட் வச்சோம்னா ஒரு பக்கெட் ஃபுல்லாக குடிச்சிருவாப்புல சாரு. அவ்வளோ தண்ணி தாகம் அடிக்குது. பாப்பா தண்ணி குடிங்க. பாருங்க தண்ணி வச்சிட்டாங்களே, தண்ணிக்கோங்க. பாருங்க தண்ணி குடிச்சிட்டு அப்படியே கடை கடைன்னு குடிச்சு முடிச்சிருவாங்க சாரு. குடிச்சு முடிச்சதுக்கப்புறம் தான் நிம்மதி. எப்படி குடிக்கும்னே தெரியாது, ஒரு பக்கெட்டையும் காலி பண்ணிடுவாப்புல. குடிக்கிறாங்க, மெதுவாக குடிக்கிறாங்க. குடிக்கட்டும் குடிக்கட்டும். முன்னாடிலாம் நிறைய புல் இருந்துச்சு, எல்லாத்தையும் தின்னுச்சு, சாப்பிட்டுருச்சு. இப்போ தண்ணி அந்தளவுக்கு தாகம் இல்லை போல், இல்லைன்னா அப்படியே ஃபுல்லாக குடிச்சு முடிச்சு. இப்போ புல்லெல்லாம் ஃபுல்லாக சாப்பிட்டுருச்சா, அதனால் இப்போ வந்து புல்லுக்காக வெயிட்டிங். சாப்பிட்டுட்டே இருக்கும். குதிரை பொறுத்த வரைக்கும் எப்போயுமே சாப்பிட்டுக்கிட்டே இருக்குங்க. டெய்லி சாப்பிடும், 24 மணி நேரம் சாப்பிடும். தூங்குறது பார்த்தீங்கன்னா நின்றுட்டே தான் தூங்கும். குதிரை படுக்கவே படுக்காது, நின்றுட்டே தான் இருக்கும். குதிரை வளர்ப்பு முறை. இந்த இவர் தான் வளர்த்துறாரு. என்னங்க கம்மிங்க உங்கள் மூஞ்சி பாருங்க, குதிரைலாம் வச்சுருக்காங்க, ராஜவம்ச பரம்பரையாக இருப்பாங்க. சரி ஓகே, நிறைய வேலை இருக்குது. இதோட நாங்கள் வீடியோவை கட் செய்து கொள்கிறோம். சரிங்களாங்க, நாளைக்கு பார்ப்போம்.